ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா காஸ்கோன்னு இங்கே உள்ள ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். அங்கே வந்து எல்லாமே பல்காக கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அங்கே போய் பரோட்டா, இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்தியன் டைப்பில் பரோட்டா ஃப்ரோசன் தான். நம்ம வாங்கிட்டு இதில் வந்து ஒரு பரோட்டாவில் ஒரு சிம்பிள் டிஷ் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்தப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் வதக்கிட்டுக்கணும். எண்ணெயும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் தோசைக்கல்லில் பரோட்டாவை போட்டு 2 சைடு போட்டு கொஞ்சம் நல்லா, ஆல்ரெடி அது கொஞ்சம் ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். அதை குக் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா இதில் நிறையா மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதேமாரி இந்த மீட்டு அந்த மாதிரி எது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். முட்டை, சிக்கன், மட்டன் எது போட்டாலுமே இந்த கைண்ட் ஆஃப் கொத்து பரோட்டா மாதிரி வரும். ஆனால் அது மாதிரிலாம் நான் எதுவும் போட போகிறதில்ல. சில்லி பவுடர் போட்டு, இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மசாலா பொடி, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் இதில் ஒரு மெமரிக்காக வீடியோவில் ஆட் பண்ணலான்னு நினச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லி இலை, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். எக்ஸ்ட்ரா என்னென்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும், உப்பு போடணும். நான் அதை காமிக்கலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது லேயர் பரோட்டா தான், நம்ம ஊரில் கிடைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டணும். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். டக்குன்னு பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஏதாவது இங்கே வெளியே போயிட்டு வரோம், டக்குன்னு வந்து சமைக்கணுன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த பரோட்டா கடையிலேருந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக ஸ்நாக்கு கூட பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதில் முட்டை போட்டு பண்ணாலும், சிக்கன் ஃப்ரை பண்ணி போட்டது, இல்லை சாட்டே பண்ணி போட்ட சிக்கன் எது பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம லியோவுக்கு கொடுத்தாச்சு, அதித்திக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா ஊரில் நாங்கள் நிறைய பரோட்டா சாப்பிடுவோம், இங்கே நிறைய மிஸ் பண்ணுறோம். இப்போ இது ஃபஸ்ட் டைம் கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.